ஷீலு கிச்சன் தக்காளி சூப்பு பண்ணி காமிக்க போகிறேன் சாதத்துக்கு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 4 தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி பொடியாக வச்சுருக்கேன். 2 பல் பூண்டு நல்லா பொடியாக நறுக்கியிருக்கேன். 2 பச்சை மிளகா. நம்ம இதெல்லாம் வந்து குக்கரில் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடியை போட்டு இதுக்கு நான் சும்மா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு போடுறேன் ஒரு டேஸ்ட்டுக்காக சூப்புக்கு. இப்போ நம்ம இதை 4 விசில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த சூப்புக்கு வந்து நம்ம கொஞ்சோண்டு தேங்காய் பால் ஊற்றணும். தேங்காய் நான் எடுத்து வச்சுருக்கேன் பெரிய குண்டு கரண்டி அளவுக்கு, சாம்பார் கரண்டிக்கு. இதை நான் நல்லா வலுவலுன்னு அரைச்சிட்டு பால் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நல்லா தக்காளியெல்லாம் வெந்து நல்லா மசிஞ்சிருச்சு. இதில் இருக்கிற பச்சை மிளகாயை நம்ம எடுத்துருவோம். 2 பச்சை மிளகாய் எடுத்துட்டு நல்லா பருப்பு மத்து வச்சு நல்லா கடைஞ்சிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டோம் நம்ம சூப்பை. பாருங்க, பச்சை மிளகா தக்காளி சக்கையெல்லாம் அதில் எடுத்து வச்சுட்டேன் புளிஞ்சு. இப்போ நம்ம இதை வந்து சூப்பை தாளிச்சிருவோம். வாங்க தாளிப்பை பார்த்துடலாம். இப்போ நான் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிருக்கேன் கடாயில் சூப்பு தாளிக்கிறதுக்கு. நல்லா இப்போ நெய் காஞ்சிருச்சு. இதில் 1/2 ஸ்பூனு மிளகு, பட்டை, கிராம்பு, சோம்பு போட்டிருக்கேன். ஒரு அன்னாச்சி பூ போட்டிருக்கேன், கல்பாசி போட்டிருக்கேன். இப்போ நல்லா பொரியட்டும். இது நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு கொத்து கருவேப்பிலை போடுறேன். இப்போ நம்ம எடுத்து வச்ச சூப்பை ஊற்றிடுவோம். அதில் கொதிக்கட்டும். சூப்பு நல்லா கொதிக்குது. இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுருவோம். போட்டிருக்கேன் கல்லுப்பு. நல்லா தளதளன்னு கொதிக்கட்டும். நல்லா இந்த வெயில் காலத்தில் இப்படி சூப்பெல்லாம் வச்சு சாதத்தில் சாப்பிட்டா நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும் உடம்பு. நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பாலை சேர்க்க போகிறேன். அந்த சூட்டில் தான் சேர்க்கணும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பாலை சேர்க்குறேன். அவ்வளோதான், சூப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மல்லி இலை போட்டுடலாம் சூப்பில். நல்லா மல்லி இலையை சாட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டு விட்ருவோம். ஷீலு கிச்சன் வந்து தக்காளி சூப்பு பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.